ராதே கிருஷ்ணா. என் மகள் எழுதிய பாடல் குமார வயலூர் முருகனை தியானித்து எழுதினது. இது பிரம்ம முராரி அந்த டியூனில் ட்ரை பண்ணியிருக்கா. இந்த பாடலை உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போது பாடலுக்குள்ளே போகலாம். தானே நீராட தன் வேலினால் ஞான குளத்தை அமைத்து தந்தையையும் தாயையும் பூஜித்து நின்ற குமார வயலூரா. மலர்ந்த முகத்தில் பிஞ்சு இதழும் கருணை நிறைந்த கடை கண்ணும் வேலும் கொடியும் ஏந்திய கையுடன் நின்ற குமார வயலூரா. பசுமை நிறைந்த கிராமத்தில் சிறு குமாரனாயந்தன் உள்ளம் கவர்ந்து உன் புகழ் பாட ஞானமளித்து நின்ற குமார வயலூரா. யாதவ குலத்தில் பிறந்த கண்ணன் கோபியர்களை கவர்ந்த கிருஷ்ணன் நாராயணனின் மருமகனாகவே நின்ற குமார வயலூரா. உன்னை தேடி வருவோர்க்கு கண் முன்னே வந்து கேட்கின்ற வரத்தை தந்திட வள்ளி தேவசேனவுடன் நின்ற குமார வயலூரா. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்னும் ஞானவேலுடன் பக்தர்களுக்கு ஞானம் அருளிட நின்ற குமார வயலூரா. அருணகிரிக்கு குருவாக அமர்ந்து சிறுவார்த்தையை கொடுத்து உன் திருப்புகழ் பாட ஞான குருவாய் நின்ற குமார வயலூரா. திருப்புகழை பாடி தொழுது வந்தார் தோஷங்கள் களைந்து நிம்மதியாக வாழ்வை தந்திட மயிலேறி வந்து நின்ற குமார வயலூரா. வயலூராஷ்டகம் நித்தமும் துதித்திட சகல தோஷங்களும் விலகி சர்வபாக்யமும் தந்தருள்வானே குமார வயலூரன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இது முழுக்க என் மகள் எழுதிய பாடல். பிரம்ம முராரி அந்த டியூனை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பாடலை எழுதி கம்போஸ் பண்ணுறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிடலாம். ஆனால் ஆல்ரெடி பண்ணியிருந்த கம்போசிங்க்கு நம்ம பாட்டு எழுதுறதுங்கிறது ரொம்ப யோசித்து தான் எழுதணும். அப்படி ஒரு அழகான எழுதியிருக்கா. அந்த திறமையை பாராட்டி உங்களுடைய கமெண்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவளுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஊக்குவித்தல், நிறைய அவளை ஊக்கப்படுத்தும் எழுதுறதுக்கு. நிறைய பாடல்கள் எழுதியிருக்கா. நான் தான் நிறைய வெளியில் கொடுக்காம இருக்கேன். டைமை பார்த்து நான் இன்னும் 20 பாடல்கள் வரைக்கும் முன்னாடி கொடுத்துருக்கேன். அவள் இப்போது 62வது பாடலை எழுதிட்டுருக்கா. இது ரொம்ப நல்லா இருந்ததே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு எழுத்து வடிவங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு தாயாய் பாராட்டுறதை விட நீங்கள்லாம் பாராட்டுறது, அதை கேட்குறது தான் எனக்கு சந்தோஷம். ஸோ இந்த பாடல் பிடித்திருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.